ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பெஞ்சல்கோனா அப்படின்ட்டு ஒரு டெம்பிள் தான். அது வந்து நரசிம்ஹா டெம்பிள். அதுக்கு தான் போக போகிறோம். நான் எங்கே வந்திருக்கேன்னா எங்கள் பாட்டியோட ஊருக்கு தான் வந்திருக்கு. இங்கே வந்து நாங்கள் ஒரு 1 வீக் இருக்கோம். இந்த வ்ளாக்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டெம்பிள்ஸு, அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன ஃபேமஸாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இருக்கும். இது வந்து டோட்டலாக 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் தான் நானும் கூட வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரியல உள்ளே வந்து ஃபோன் எல்லாமே அலோடு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இதுதான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸு உள்ளே போகிறதுக்கு. கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டருன்றது 1 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும். இன்னைக்கு சண்டேனால இவ்வளோ காலியாக இருக்குது. இல்லைன்னா நம்ம கால் கூட எடுத்து வைக்க முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா கார்வே கூட இருக்குது. டைரெக்டாக அந்த கோயில்கிட்டே இறங்கிக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சுன்னா போக முடியாது, கார் அலோடு இல்லை. நான் கூட இது ஃபஸ்ட் டைம் தான் வந்துட்டுருக்கு. இங்கே வந்தாச்சு. ஒரே மூச்சு வாங்குது. கொஞ்சம் தூரம் எங்களுக்கு கார் நாங்கள் ஃப்ரெண்ட்லேயே வச்சுட்டோம், தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் தம்பி வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சாங்க. நாங்கள் அங்கே நுண்டி நடந்து வரதுக்குள்ளே முடியல, மூச்சு வாங்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோவில் இருக்குது. இதோட இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மேலுக்கு ஒரு ரோடு போயிட்டு இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அது எப்படி இருக்குன்னா இப்படி வந்து மீண்டும் இப்படி இருக்குது, ஜிக்ஸாக் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ஒரிஜினலாக இங்கே வந்து உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்திங்கன்னா தான் இதோட ஃபீல் அப்படியானது உங்களுக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் தமிழ் அவ்வளோவா சொல்ல வராது, ஸோ ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து நம்ம நார்மலாக டூரிஸ்ட் அவங்க எல்லாமே போகிறது கிடையாது. இந்த சுவாமி இருக்காங்கல்ல, சுவாமி உற்சவம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது வந்து நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து ஊரேகும் ஏதோ சொல்லுவாங்க, சம்திங்கு ஊர்வலம் மாதிரி. திருவிழா டைமில் வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி இந்த மேலே ஏறிட்டு இப்படி வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக இப்படி சுற்றிட்டு வருவாங்களாம். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கான்ட்டு நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து என்ட்ரன்ஸு நம்ம வீட்டில் எல்லோரும்
காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போகலாம் வாங்க. உள்ளே எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியல. வீடியோஸ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. போய் பார்க்கலாம். கோயில் உள்ளே போகணும். அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து அம்மன் இருக்காங்க, அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் உள்ளே. ஸோ நம்ம அம்மன் உள்ள தரிசனம் பண்ணியாச்சு. நான் இப்போ சொன்னேன்ல உங்களுக்கு அந்த கோகோனட்டு அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாமே தருவாங்க. ஆனால் உள்ளே வந்து வீடியோ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு அலோ பண்ணல அவங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வட்ட விக்ஷம் அது பேர் தெலுங்கில் சொல்லுவாங்க. ஒரு 100 வருஷம் மேலே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஒரு அம்ப்ரில்லா ஷேப்பில் இருக்கும். அதனால்தான் வட்ட விக்ஷம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு சரியாயிட்டு வரல, இந்த தெலுங்கில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால சொல்லியாச்சு. இது இந்த மரமோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தானம் பாக்கியம் இல்லாதவங்க இல்லைன்னா மேரேஜ் தடங்கள் வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு வந்து நம்ம சாரீ இருக்குல்ல, நம்ம சாரியில் இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோமோ முந்தானி அதில் வந்து ஒரு கொஞ்சமாக இந்த மாதிரி கிழிச்சிட்டு இதில் வந்து நம்ம கோரிக்கல் அவங்க கொடுக்கறது குங்கம் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம அதை முடிச்சு மாதிரி கட்டணும். ஸோ அதுதான் எனக்கு கொடுத்த அர்ச்சனையில் வந்து இந்த தாலி வந்து நான் கட்ட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பேங்கிள்ஸ் கூட கொடுத்தாங்க. அந்த பேங்கிள்ஸ்க்கு நம்மளுக்கு வேணும்னா இந்த மாதிரி போட்டுட்டு அங்கே கட்டலாம், இல்லைன்னா நம்ம கைக்கு வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது மட்டும்தான் கட்ட போகிறேன். பேங்கிள்ஸ் வந்து கைக்கு போட்டுக்கிட்டேன். எனக்கு மேரேஜ் ஆகணும் அப்படின்ட்டு நான் கட்ட போகிறேன். பார்க்கலாம் நம்ம. நம்மளுக்கு தர்ஷனம் எல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கொலன் இருக்குது, தண்ணி எல்லாம் இருக்கும் பாருங்கள், அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறோம். ஒன் டைம் அது இந்த கோயிலுக்கு வந்து நம்ம உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் விசிட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ ப்ளசண்ட்டாக இவ்வளோ சூப்பர்வான ஒரு டெம்பிள் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ இது எப்படின்னா ரொம்ப காலம் ரொம்ப வருஷம் ஒரு டெம்பிள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டெம்பிள் இது. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணும், டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.